சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 3 பிரதிக்கினை. அஹூதா அளித்த பெரும் கொம்புகள் பயங்கரமாகவே ஊதப்பட்டதால் அஹூதாவே வந்துவிட்டான் என்ற எண்ணத்தாலும் அந்த பெரும் கொள்ளைக்காரர்களிடம் உள்ள அச்சத்தாலுமே அக்ஷயமுனை கடலோடிகளும் கோட்டை வீரரும் பதுங்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்ற உண்மையை விளக்கியும் வந்திருப்பது யார் என்று தெரிந்த மாத்திரத்தில் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவை விவரித்து சொல்லியும் கூட இளைய பல்லவன் எதையும் அலட்சியம் செய்யாமல் தன் திட்டத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பதையும் மரக்கலத்தை நங்கூரம் பாய்ச்சவும் கரைக்கு செல்ல படகொன்றை இறக்கவும் அவன் உத்தரவிட்டதையும் கண்ட கண்டியதேவனும் அமீரும் பிரமிப்பின் எல்லையை மட்டுமின்றி அவனது அளவற்ற துணிவை கண்டு பெரும் கலவரத்தை அடையவே செய்தார்கள். அந்த கலவரத்தில் ஆழ்ந்தும் விட்டதால் கண்டியதேவன் அடியோடு ஊமையாகி விட்டாலும் அமீர் மட்டும் கடைசி முறையாக சற்று கடுமையாகவே எச்சரிக்கத் தொடங்கி, இளைய பல்லவர் தமது திட்டத்தின் பலாபலன்களை நன்கு உணர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றான். அமீர் சம்பாஷணையை துவங்கும் முன்பே நங்கூரம் நீருக்குள் இறக்கப்பட்டதால் திடீரென தேங்கிவிட்ட கப்பலின் ஆட்டத்தில் சிறிது அசைந்த இளைய பல்லவன் அமீரின் மீது தன் ஈட்டி விழிகளை நாட்டி சொன்னான், பூரணமாக உணர்ந்திருக்கிறேன் அமீர் என்று. திட்டம் அபாயமானது என்று வலியுறுத்தினான் மீண்டும் அமீர். ஆனால் அவசியமானது என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன், முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பரவவிடாமல். என்ன அவசியம் நேர்ந்து விட்டது இப்பொழுது என்று கேட்டான் அமீர். இளைய பல்லவன் 2 வினாடிகள் ஏதோ யோசித்துவிட்டு, அமீர், இந்த கப்பல் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அமீரின் பெருவிழிகள் நன்றாக மலர்ந்து தலைவனை ஏறெடுத்து நோக்கின. நமக்கு என்று சொல்வது பொருந்தாது தலைவரே, தங்களுக்கு என்று சொல்வதுதான் பொருந்தும். பாலித்தீவில் கிழக்கு பகுதியை அஹூதா தாக்கிய போது தாங்கள் காட்டிய அபார துணிவுக்கும் போர்த்திறனுக்கும் தோல்வியுற இருந்த சந்தர்ப்பத்தை வெற்றி சந்தர்ப்பமாக மாற்றிய உங்கள் நுண்ணறிவுக்கும் என் குருநாதர் அளித்த பரிசு இந்த கப்பல். இது உங்கள் சொந்த மரக்கலம் என்று சொல்லிக்கொண்டு போனவனை கை நீட்டி தடுத்த இளைய பல்லவன், அதை கேட்கவில்லை அமீர். இந்த கப்பலை அஹூதாவிடமிருந்து நான் எதற்கு வாங்கினேன் தெரியுமா என்று கேட்டான். தெரியும், சொந்த நாடு செல்ல என்றான் அமீர். இல்லை அமீர், இல்லை, சொந்த நாடு செல்ல அல்ல. சொந்த நாடு செல்ல நாம் அக்ஷயமுனை வரவேண்டிய அவசியமில்லை என்று திட்டமாக அறிவித்தான் இளைய பல்லவன். இதை கேட்ட மாத்திரத்தில் அமீர் சிறிதும் வியப்படையவில்லை என்றாலும் கண்டியதேவன் மட்டும் பிரமிப்புக்குள்ளாகி, என்ன, சொந்த நாடு செல்ல அல்லவா என்று வார்த்தைகளை உதிர்த்தான். அல்ல, உறுதியுடன் வந்தது இளைய பல்லவன் பதில். பின் எதற்கு இந்த மரக்கலம்? ஏன் அக்ஷயமுனை வந்தோம்? ஏமாற்றமும் திகிலும் நிரம்பி நின்றன கண்டியதேவன் குரலில். நாட்டு பணிக்காக இந்த மரக்கலத்தை பெற்றோம். நாட்டு பணியை முன்னிட்டே இங்கு வந்தேன் என்றான் இளைய பல்லவன். நாட்டுப்பணிக்கு இங்கு வருவானேன் என்று வினவினான் கண்டியதேவன். இதுதான் அதற்கு சரியான இடம். கொள்ளைக்காரர் இருக்கும் இந்த அக்ஷயமுனையா? ஆம். ஏன்? நாமும் கொள்ளையடிக்கலாம். சோழ படைத்தலைவனுக்கு இந்த ஆசை வேறு இருக்கிறதா? அது மட்டுமல்ல, அடுத்த சேவை எது? எதிரிகளின் கப்பல்களை கொளுத்தவும் கொளுத்தலாம். மிக சிறந்த பணிதான் என்ற கண்டியதேவன் குரலில் ஏளனம் இருந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொண்டு பதில் கூறிய இளைய பல்லவன் குரலிலோ முகத்திலோ ஏளனமும் இல்லை, இகழ்ச்சிக்குறியும் இல்லை. எதிரில் பற்பலவித சிந்தனைகளுடன் நின்றிருந்த அமீரையும் கண்டியதேவனையும் தன் கண்களால் சில வினாடிகள் ஆராய்ந்துவிட்டு, முன்பே உங்கள் இருவரிடமும் நான் என் குறிக்கோளை தெரிவித்திருக்க வேண்டும் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்து சற்றே தாமதித்த இளைய பல்லவன், அமீர், தீவிர யோசனைக்கு பின்பே நான் இந்த முடிவுக்கு வந்தேன்.
அதுவும் நமது எதிரிகள் நிலத்தில் மட்டுமின்றி நீர்ப்பரப்பிலும் நமக்கு சென்ற வருடத்தில் விளைவித்துள்ள அநீதிகள் அனந்தம். தென்கலிங்கத்தின் அநீதியிலும் கொடுமையிலும் தமிழர்கள் வாடுகிறார்கள். சோழ நாடு கப்பல்களும் பாலூர் பெருந்துறையில் பீமன் இடம் கொடாதது மட்டுமல்ல, கலிங்கத்தின் மரக்கலங்களை கொண்டு ஸ்ரீவிஜயத்தின் நீர்வழிகளிலும் தமிழர் கப்பல்களுக்கு பெரும் இடைஞ்சல் விளைவித்து வருகிறான். அகுதாவின் கப்பலையே கடாரத்துக்கு அருகில் கலிங்கத்தின் மரக்கலம் ஒன்று மடக்கியதை நாமே பார்த்திருக்கிறோம் என்றான். மெல்ல மெல்ல இளைய பல்லவனின் நிலை அமீருக்கு புரியலாயிற்று. ஆம் ஆம், பார்த்தோம் என்றான் பதிலுக்கு. கலிங்கத்தின் மரக்கலங்கள் தமிழகத்தின் 2-3 சில மரக்கலங்களை நாசம் செய்வதாகவும் தமிழ் மாலுமிகளை சிறைப்பிடிப்பதாகவும் செய்தி கிடைக்கவில்லையா என்று மீண்டும் கேட்டான் இளைய பல்லவன். ஆம், அந்த செய்தி பாலித்தீவில் நாம் இருக்கும்போது கிடைத்தது என்றான் கண்டியதேவன். இளைய பல்லவன் 2 முறை தளத்தில் உலாவி விட்டு அந்த இருவர் எதிரிலும் நின்றான். அன்று தீர்மானித்தேன், கலிங்கத்தின் கடற்படை பலத்தை என்னால் முடிந்த வரையில் முறிப்பதென்று. முறிப்பது மட்டுமல்ல, ராஜராஜ சோழர் காலத்திலும் ராஜேந்திர சோழ தேவ காலத்திலும் இருந்த தமிழகத்தின் கடலோரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதென்று அன்றே பிரதிக்கினை செய்தேன். அந்த பிரதிக்கினையை நிறைவேற்றவே இந்த அக்ஷயமுனை வந்தேன். இங்கு நமது கப்பலை நல்ல பலமுள்ளதாக செய்வோம், பழுது பார்ப்போம். புது புது பல போர்க்களங்களை இதில் பொருத்துவோம். பிறகு கடலோடுவோம். கடலோடி கலிங்க கப்பல்களை மறிப்பதற்கும் பிடிப்பதற்கும் அழிப்பதற்கும் கடலில் முகத்தை நீட்டிக் கொண்டிருக்கும் இந்த அக்ஷயமுனையை தவிர வேறு சிறந்த இடம் கிடைப்பது கஷ்டம் என்று விளக்கவும் செய்தான் சோழர்களின் படைத்தலைவன். தங்கள் திட்டத்திற்கு தேவையான மாலுமிகள் இல்லையே என்றான் அமீர். இப்பொழுது 50 பேர் நம் மரக்கலத்தில் இருக்கிறார்கள் என்றான் இளைய பல்லவன். இன்னும் 100 பேர் வேண்டும் என்றான் அமீர். அதோ கடற்கரை குடிசைகளில் இருக்கும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து பொறுக்கிக் கொள்வோம் என்று பதில் கூறினான் இளைய பல்லவன். இந்த சமயத்தில் குறுக்கிட்ட கண்டியதேவன், இளைய பல்லவரே, அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்றான் இடைமறித்து. இருந்தால் என்ன என்று வினவினான் இளைய பல்லவன். கொள்ளையடிப்பார்கள். கலிங்கத்தின் கப்பலைதானே? ஆம், கொள்ளையில் பங்கும் கேட்பார்கள். கலிங்கத்தின் பொருளில்தானே? திரும்பி திரும்பி சட்டென்று இளைய பல்லவன் சொன்ன பதிலை கேட்ட கண்டியதேவன் பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான். பிரமிப்பின் குறி மட்டுமல்ல, பெரும் இகழ்ச்சி குறியும் அவன் முகத்தில் பரவலாயிற்று. இதை வீரராஜேந்திரர் ஒப்புக்கொள்வாரா என்றும் வினவினான் அவன் வெறுப்பு கலந்த குரலில். இளைய பல்லவன் முகத்தில் கிலேசத்தில் சாயை லேசாக ஒரு வினாடி படர்ந்து பிறகு நீங்கியது. வீரராஜேந்திரர் தர்மவான், நல்லெண்ணம் உள்ளவர். ஆனால் பாவம், அவர் நினைப்பதெல்லாம் நடப்பதல்ல. கலிங்கத்துடன் சமாதானத்தை நாடி சமாதான ஓலை கொடுத்துதான் என்னை பாலூர் பெருந்துறைக்கு அனுப்பினார். ஆனால் அங்கு கிடைத்தது போர். கடற்பிராந்தியத்தில் அமைதியான வர்த்தகத்தை விரும்புகிறார். ஆனால் இங்கு நடப்பது தமிழக மரக்கலங்களின் அழிவு. இன்னும் சில நாட்கள் கலிங்கத்தின் அட்டூழியங்களை நடக்க அனுமதித்தால் ராஜராஜரும் ராஜேந்திரரும் ஏற்படுத்திய தமிழர் கடல் ஆதிக்கம் மறைந்துவிடும். கலிங்கமும் இந்த ஸ்ரீவிஜயமும் தான் தலையெடுக்கும். சோழ சாம்ராஜ்யத்தை கண்டு நடுங்கிய இந்த 2 நாடுகளுக்கும் துணிவு அபரிவிதமாகும். அதை ஒடுக்கவே நான் திட்டமிட்டிருக்கின்றேன். இன்று என் கையில் இருப்பது ஒரு கப்பல். இன்னும் சில நாட்களில் பல மரக்கலங்கள் இங்கு நம் ஆதிக்கத்தில் நிற்கும். அதற்கு அஸ்திவாரம் போடவும் அக்ஷயமுனை தலைவனை ஆசை காட்டி நம் வலையில் இழுக்கவும் இங்கு வந்தேன். நீங்கள் கப்பலை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரமிக்கும்படியான செய்தியுடன் திரும்பி வருகிறேன் என்று கூறிய இளைய பல்லவன் விடு விடு என கப்பலின் மேல்தள படிகளில் இருந்து இறங்கி தன் அறைக்கு சென்று 1 நாழிகை கழித்து திரும்பி வந்தான். அப்படி வந்தவன் மிக படாடோபமான புது உடை அணிந்திருப்பதை அமீரும் கண்டியதேவனும் கவனித்தார்கள். அவன் கச்சையில் இருந்து
அழகிய சிறு பையொன்று தொங்கிக் கொண்டிருப்பதையும் கவனித்தார்கள். அந்த பையில் இருந்தது என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது மட்டுமின்றி அதனால் பெரும் பலன் உண்டு என்பதையும் அவர்கள் அறிந்தே இருந்தார்கள். கண்டியத்தேவனை விட அமீர் நிலைமையை வெகு திட்டமாக அறிந்திருந்தான். கொள்ளைக்காரர் சுபாவம் விசாரிக்காமல் யாரையும் ஒழித்து விடுவது என்பதை அறிந்திருந்ததால் இளைய பல்லவனின் திட்டத்தை கேட்கவோ சர்ச்சை செய்யவோ யாரும் தயாராயிருக்க மாட்டார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். ஆகையால், இளைய பல்லவரே, கரைக்கு நீர் போக வேண்டாம், கோட்டை தலைவனோடு பேச வேண்டும் என்றால் நான் போய் வருகிறேன் என்றான். என்னை விட நீ சிறந்தவனா? உங்களை விட கொள்ளைக்காரர் சுபாவம் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு முன்பே நான் அஹூதாவின் சீடன். கொள்ளை அதிபரின் பிரதம சீடருக்கு வணக்கம். இருப்பினும் இதை நானே செய்து முடிக்க இஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி சிரித்து கொண்டே நூலேணி வழியாக மரக்கலத்திலிருந்து இளைய பல்லவன் படகில் இறங்கவே படகு கரையை நோக்கி விரைந்தது. அமீரும் கண்டியத்தேவனும் மரக்கலத்தில் இருந்தே கரையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். படகு கரையை அடைந்ததும் இளைய பல்லவன் மிகுந்த நிதானத்துடன் கரையில் இறங்கி சாவகாசமாக மணலில் நடந்து கோட்டையை நோக்கி தன்னந்தனியே சென்றான். தன்னந்தனியே ஒரு மனிதன் வந்ததால் பயத்தை இழந்த குடிசை மக்கள் பெரும் கூச்சலுடன் கூட்டமாக அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். அந்த கணமே அவன் ஆயுள் முடிந்து விட்டதென நினைத்து கப்பலில் நெஞ்சு திடுக்கிட்டு நின்ற அமீரும் கண்டியத்தேவனும் பெரும் ஆச்சரியத்திற்குள்ளானார்கள். இளைய பல்லவன் ஏதோ சொன்னதை கேட்டதும் மந்திரத்தால் கட்டப்பட்டவர்கள் போல் கொள்ளைக்காரர்கள் அவனை தொடர்ந்து செல்வதை இருவரும் கவனித்து பிரமிப்புக்குள்ளானார்கள். அந்த பிரமிப்பு அடுத்த அரை நாழிகையில் விலகியது. அவர்கள் எதிர்பார்த்தது நடந்தே விட்டது. கோட்டை மதிலிலிருந்து பறந்து வந்த பெரும் விஷ அம்பு இளைய பல்லவன் இதயத்தில் வெகு வேகமாக பாய்ந்தது. அதை கண்ட கொள்ளைக்காரர்கள் பெரும் கூச்சலிட்டார்கள். அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவனின் கதியை நினைத்து மனமுடைந்து நின்றார்கள். கலிங்கத்தை அழிக்க அவன் செய்த பிரதிக்கினை அவன் ஆயுளை அத்தனை அற்ப ஆயுளாகவா அடிக்க வேண்டும் என்று ஏங்கவும் செய்தார்கள்.